வணக்கம். சமூக வழிக்கு உங்களை வரவேற்கின்றோம். உழைக்கும் வர்க்கத்தினர், பணியாளர்கள் வர்க்கத்தினர், இவை வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் அவை ஒரே பொருளை குறிக்கின்றன. அதாவது தொழிலாளி வர்க்கம், உழைக்கும் மக்கள். 18ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி ஏற்பட்டது. சிறிய கிராமப்புற தொழில்கள் பெரிய தொழிற்சாலைகளாக மாறி வருகின்றன. அதாவது தொழிற்சாலையில் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை செய்ய தொடங்குகிறார்கள். இந்த உழைக்கும் மக்கள் அங்கு பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த ஊழியர்கள் குறைந்த ஊதியம், குறைந்தபட்ச வசதிகள், வேலை நிபந்தனைகள் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும். இவ்வளவு குறைந்த கூலிக்கு அவர்கள் தங்கள் உழைப்பை விற்கிறார்கள் என்று நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியுமா? முக்கிய விஷயம் என்னவென்றால், இந்த ஊழியர்கள் ஒரு நாளைக்கு 14 முதல் 16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அந்த வேலையை செய்வதற்கு எந்த சேவை உரிமையும் இல்லாமல். இதன் பொருள், இந்த தொழிலாளர்கள் தங்கள் உழைப்பை விற்க வேண்டும். அவர்களின் விடுமுறைகள், அவர்களின் உழைப்புக்கேற்ற சம்பளம் மற்றும் நிலையான சம்பள கட்சி திட்டம் சம்பளம் இல்லாமல். இந்த நிலைமையை எங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியுமா? இங்கே பெண்களும் தொழிலாளர் வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். ஆனால் பெண்கள் ஆண்களை விட குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள். சில சமயங்களில் 13 வயது குழந்தைகளை கூட நாம் நினைத்து பார்க்க முடியாத வகையில் இந்த சேவையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பலவிதமான அநீதிகளை எதிர்கொண்டு இவர்கள் ஒன்று கூடி கோரிக்கைகளை முன்வைக்க விளைந்தார்கள். இதன் மூலம்தான் தொழிலாளர் இயக்கம் தொடங்குகிறது. தொழிலாளர்களின் கூட்டங்களுக்கு பிறகுதான் அது தொழிற்சங்கங்களை நிறுவுவது வரை நீள்கிறது. இந்த தொழிலாளர்களுக்கு இருந்த ஒரே தொடர்பு அவர்களின் உழைப்பு மட்டுமே. ஆனால் இந்த உழைப்பின் விற்பனைக்கு நியாயமான விலை, நியாயமான மதிப்பு கிடைக்கவில்லை. என்ன காரணம்? அதற்கு முக்கியமான காரணம், முதலாளிகள் பொருளாதார ரீதியாக மிகவும் வலுவான நிலையில் இருப்பதும், தொழிலாளர்களின் பேரம் பேசும் திறன் அவர்களுடன் ஒப்பிடும் போது குறைந்துள்ளதும் தான். இதன் விளைவு என்ன? அதாவது முதலாளி விதித்த ஒவ்வொரு நிபந்தனைக்கும் அவர்கள் தங்கள் உழைப்பை விற்க வேண்டியிருந்தது. குறைந்த கூலிக்கு உழைப்பை விற்பதை சுரண்டல் என்கின்றோம். இந்த அரசாங்கம் அங்கிருந்து என்ன செய்தது? அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பிய அரசுகள் கடைபிடித்த கட்டுப்பாடற்ற பொருளாதார கொள்கையால் இந்த தொழிலாளர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை குறைக்க அரசு தலையிடவில்லை. இதன் காரணமாக மற்ற தொழிலாளர்கள் தொடர்ந்தும் சுரண்டப்பட்டனர் மற்றும் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகினர். ஆனால் முதலாளிகளுக்கு தங்கள் சொந்த லாபத்தை மட்டும் பெற முடிந்தது. ரஷ்ய புரட்சி அல்லது அக்டோபர் புரட்சி. 1917ஆம் ஆண்டில் ரஷ்ய புரட்சி இடம்பெற்றது. இது ஒரு மறக்க முடியாத சம்பவமாகவும் காணப்படுகின்றது. ஜார் ஆட்சியின் போது ரஷ்ய புரட்சி V.I. லெனின் தலைமையில் நடந்தது. போல்ஷெவிக் கட்சி இதற்கு முழு பங்களிப்பை வழங்கியது. எங்களால் மறக்க முடியாத அடுத்த பாத்திரம் கார்ல் மார்க்ஸ். 1843ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் அறிக்கை முன்வைக்கப்பட்டது. அடுத்த ஆண்டுகளில் இந்த அறிக்கைகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டன. இந்த ரஷ்ய புரட்சியின் தாக்கம், அதாவது இந்த தொழிலாளர்களால் அரசு அதிகாரத்தை கைப்பற்றியது. இதன் காரணமாக பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளால் மேற்கத்திய சமூகம் அதிர்ச்சி அடைந்தது. ஏனென்றால் தொழிலாளர்களுக்கு அதிக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அவர்கள் எழுச்சி பெறுவார்கள். தொழிலாளர்கள் அரசுகளை உருவாக்குவார்கள் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த அபாயத்தை மாநில ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்கின்றனர். எனவே சர்வதேச தலையீடு விரைவில் தேவை என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டுதான் தொழிலாளர் அமைப்பு ஆரம்பிக்கிறது. இதற்கு அடிப்படை ஆரம்பம் அல்லது முதல் விதை ரஷ்ய புரட்சியிலிருந்து விழுகிறது. 1920ஆம் ஆண்டு சர்வதேச சமூகத்தின் தலையீட்டால் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. உலக தொழிலாளர் சாசனம் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்படுவதற்கு முன்பே உருவாக்கப்பட்டது. அதாவது 1919இல் இந்த விவாதங்கள் அக்டோபர் மாதம் நடைபெற்றது. இப்போது பெரிய தொழிலாளர் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வழிவகுத்த உண்மைகள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். உழைப்பை ஒரு பொருளாக கருதக்கூடாது என்பது முதல் விடயம், ஒரு முக்கியமான புள்ளி. ஏனென்றால் அது மனித உழைப்பை விற்கிறது. மேலும் மனித உழைப்பு ஒரு பண்டமா? இல்லை. அனைத்து தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதார ஊதியத்திற்கு உரிமை உண்டு.
இரண்டாவது விடயம், தொழிலாளர்கள் அல்லது பணியாளர்கள் வாழ்வதற்கு போதுமான ஊதியம் இருக்க வேண்டும். அதாவது போதுமான சம்பளத்திற்கு உரிமை உண்டு. பெண்கள் சம வேலைக்கு சம ஊதியம் பெற வேண்டும். மூன்றாவது விடயம் மிக முக்கியமான விடயம் என்ன? பெண்கள், நாங்கள் முதலில் குறிப்பிட்டிருந்தோம், நினைவில் கொள்ளுங்கள், பெண்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்பட்டது. சம வேலை செய்தால், சமமான சேவையில் ஈடுபட்டால் பெண்களுக்கு சம ஊதியம் கிடைக்க வேண்டும். கருத்து சுதந்திரம் மற்றும் மனித உறவுகள். நான்காவது புள்ளி, கருத்து சுதந்திரம் மற்றும் மனித உறவுகள். இது சுதந்திரம் பற்றிய கதை, ஆனால் அது கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும். அவர்கள் தங்கள் சேவை உரிமைகள் பற்றி பேச சுதந்திரமாக இருக்க வேண்டும். எனவே இந்த விடயங்கள் அனைத்தும் உலக தொழிற்சாலைகள் சாசனத்தின் விடயங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. 1920 ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டவுடன் எந்த தொழிலாளர் அமைப்புகளும் உலக தரம் வாய்ந்த அமைப்பாக சேர்க்கப்படவில்லை. முதற்கட்டமாக 35 நாடுகள் இணைந்தன. ஆண்டுக்கு ஒரு முறை இவை ஒன்று கூடுகின்றன. இதில் முதலாளிகள், தொழிலாளர்கள் மற்றும் அரசு சார்பு பிரதிநிதிகள் ஈடுபட்டுள்ளனர். இங்கு சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் தொழிலாளர் சாசனங்கள் உலகிற்கு வழங்கப்படுகின்றன. அதன் பரிந்துரைகள் உறுப்பு நாடுகளுக்கு வழங்கப்படுகின்றன. அந்த உறுப்பு நாடுகள் அந்த நாடுகளின் தற்போதைய சட்டங்களின்படி தொழிலாளர் சட்டங்களை நிறுவுகின்றன. அதை நிறுவ ஒரு விளைவு செய்யப்படுகிறது. என்றும் இந்த உலக தொழிலாளர் அமைப்பில்தான் இந்த உறுப்பு நாடுகளில் வாழும் உழைக்கும் சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தொழிலாளர் சட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. இது வழிநடத்தப்படுகிறது. இதன் மூலம் உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்ல முடியும். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக தொழிலாளர் அமைப்பு மூலம் இந்த உறுப்பு நாடுகளில் வாழும் உழைக்கும் சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொழிலாளி என்றால் யார் என்று இப்போது பார்ப்போம். யார் இந்த தொழிலாளி? ஒரு பணியை செய்பவர்கள். அங்கே அவர்கள் தங்கள் மன மற்றும் உடல் உழைப்பை விற்கிறார்கள். மன மற்றும் உடல் உழைப்பை விற்பது என்றால் என்ன? மனரீதியான உழைப்பை பயன்படுத்துபவர்கள். நிர்வாகத்தர அதிகாரிகள், கணக்காளர், வங்கி அதிகாரிகள், மேலாளர்கள் அல்லது பணிப்பாளர்கள். நிர்வாகத்தர அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள், மேலாளர்கள் மற்றும் சில பணிப்பாளர்கள் மனதளவில் கடினமாக உழைக்க வேண்டும். இந்த உடல் நலம் நீதியானது. இதில் மின்சார ஊழியர் உட்பட சாலை பணியில் ஈடுபட்டிருந்த ஏராளமானோர் உயிரிழந்தனர். இந்த இரண்டு பகுதிகளிலிருந்தும் போதனைகள் மன மற்றும் உடல் உழைப்பை விற்கும் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், சேவையிலிருந்து சம்பளம் வரை முதலாளிகள் இணைகிறார்கள். இல்லையென்றால் அனைவரும் பணியாளர்கள். சோஷியல் ஸ்பேஸ். இது உங்களுக்கான இடம். உங்கள் பாதுகாப்பு, உங்கள் உரிமை. புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள்.